This is air traffic control. You're cleared for takeoff. Flight attendants, prepare for takeoff, please. இன்றைக்கி தேதி வந்து 26 சாயந்தரம் மணி ஒரு 7:30 மணி ஆகுது. இது நம்ம வண்டி, இதெல்லாம் புது வண்டி. இப்போ இதுதான் வந்து லேட்டஸ்ட்டு. இந்த ரெண்டும் பாருங்கள், அது வந்து லேட்டஸ்ட்டு மாடலு. நம்ம வண்டி கொஞ்சம் ஓல்டு மாடல் வால்வோவில். இந்த வண்டி மேலே எனக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. இது என்னத்துக்கு தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த வண்டி ஒரு வித்தியாசமாக இருக்கும் அந்த வண்டி பார்க்குறக்கே. இப்போ நம்ம வண்டியை பற்றி பார்ப்போம். நம்ம வண்டியோட கீயிலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுதான் நம்ம வண்டியோட கீ. இது வந்து ஸ்டார்ட் பண்ணுற கீ. இது வந்து AdBlue டேங்கோட கீ. ஓகேங்களா? இப்போ ரிமோட்டுக்கு வருவோம். ரிமோட் வந்து சிம்பிள் தான். லாக் பண்ணுறது, அன்லாக் பண்ணுறது. என் வண்டியில் வந்து இந்த லாக் பண்ணுற பட்டன் வேலை செய்யலை. இப்போ ரேசிங்கில் அன்லாக் பண்ணுறது வேலை செய்யலைன்னா கூட வண்டி பக்கத்தில் வந்து லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணுறதே வேலை செய்யலை. போட்டு அழுத்துன்னு அழுத்திருப்பானுங்க போல் லாக் ஆகிடுச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு. இது வந்து லைட்டு. இப்போ நம்ம ரெயின்போ விக்னேஷ் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம், வண்டி கீழேருந்து எல்லா லைட்டையும் செக் பண்ணிக்கலான்ற மாதிரி. இந்த பட்டனை அழுத்தினோம்னா எல்லா லைட்டும் எரியும். வண்டியில் இருக்க அந்த சின்ன சின்ன லைட்டு, உள்ளுக்குள்ளே கேபினில் இருக்க லைட்டு, வண்டியை சுற்றி இருக்கிற லைட்டு, எல்லா லைட்டும் எரியும். அதை நம்ம வந்து இப்படியே செக் பண்ணிக்கலாம். நம்ம இந்த கீயை வச்சு செக் பண்ணிக்கலாம். இதுதான் வண்டியோட ஃப்ரண்ட்டு ஃபேஸியா. இதில் 2 ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த பார்த்திங்கன்னா இந்த 2 படிக்கட்டும் வந்து ஏறி நம்ம கால் துடைக்கிறதுக்கு, கண்ணாடி துடைக்கிறதுக்காக அந்த ஸ்டெப்ஸு. அதுக்கு மேலே இருக்கிறது தான் பேனட்டு. அதுக்கு பக்கத்தில் 2 சைடில் இருக்கிறதுனா அந்த ஹசாடஸ், அதாவது தீ பிடிக்கக்கூடிய பொருள் ஏற்றுனா ஓப்பன் பண்ணி விடணும். அந்த ஏ பிளேட்டும் ஆரஞ்சு பிளேட்டும் இருக்குது. கீழே இருக்கிறது வந்து ஃபாக் லேம்ப். இதுதான் ஃபாக் லேம்ப். இந்த பனியில் யூஸ் பண்ணுற லைட்டு. நம்ம ஊரில் வந்து எக்ஸ்ட்ரா அந்த எல்இடியில் வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி இது வண்டியிலே வந்துடுது. இது வந்து டிஆர்எல். இந்த ஸ்ட்ரிப் இருக்குது பார்த்திங்களா, இதில் வந்து இண்டிகேட்டரும் இருக்குது, டிஆர்எல்லும் இருக்குது. இப்படி ஒரு ஏரோ மாதிரி இருக்கும், இது வேலை செய்யும். இந்த ஏரியா வந்து டம்மி தான், இதில் ஒன்றும் கிடையாது. இங்கே தான் இருக்குது ஹெட்லைட்டு. இந்த ஹெட்லைட்டில் வந்து லைட்டு வேலை செய்யும். டிம்மு பிரைட் 2 வேலை செய்யும். இது டம்மி தான் நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், டம்மியாக தான் இருக்குது. எனக்கு தெரியல, அவ்வளோதான் நான் பார்த்த வரைக்கும். பேனட் எப்போ ஓப்பன் பண்ணால் இந்த இடத்துல கையை விட்டிங்கன்னா உள்ளார ஒரு லாக் ஒன்று இருக்கும். அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணிங்கன்னா பேனட் ஓப்பன் ஆகிடும். ஓகே, பேனட் ஓப்பன். ஹைட்ராலிக்கு தூக்குறதுக்கு ஹைட்ராலிக் ஸ்டட்டு வச்சுருக்கு. இப்படி தான் இருக்கும். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம கூலண்ட் ஆயில் ஊற்றுறதுக்கான போர்ட் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து இன்ஜின் ஆயில் ஊற்றுறதுக்கு. இன்ஜின் ஆயிலை வந்து நம்ம ஊரில் லைலாண்டில் செக் பண்ணுற மாதிரி இதை எடுத்து செக் பண்ணிக்கலாம். சென்சாரு கம்மியாக இருந்தால் அதுவே வார்னிங் கொடுக்கும், தேவையில்லை. இது வந்து வீல் பாக்ஸு. இந்த நேற்று நான் வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீல் ஸ்பேனர்லாம். அந்த பாக்ஸு கிடையாது, அந்த கம்பி பாக்ஸ் உள்ளே இருக்குது. இது வந்து வைப்பரில் தண்ணி அடிக்கிறதுக்கான இது. அந்த தண்ணி ஃபில் பண்ணுற இடம். இதுதான் நான் சொன்ன அந்த லாக்கு. இதுதான் உள்ளே விட்டு நம்ம ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணால் தான் பேனட்டை தூக்கும். இதில் வந்து பாருங்கள், ரேடியேட்டரே ஒரு கூலிங் ஏஜென்ட்டு தான். அதை கூல் பண்ணுறதுக்கு ஒரு 3 ஃபேன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது இல்லாமல் அப்புறம் இது வந்து ஏசிக்கான அந்த கேஸ், அந்த இது வர அந்த செட்டப்பு. இவ்வளோதான் எனக்கு தெரியும், வேறு எதுவும் எனக்கு தெரியாது. அப்புறம் இதெல்லாம் என்னன்னு தெரில. அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சென்சார் இருக்குது. அதாவது இந்த வெள்ளைக்கோட்டில் ரோட்டில் போட்டிருக்க அந்த வெள்ளைக்கோட்டை தாண்டி போனோம்னா நமக்கு வார்னிங் கொடுக்குறதுல லேன் டிபார்ச்சர் வார்னிங் சென்சார்னு சொல்லலாம். இது வந்து பிளைண்ட் ஸ்பாட் கேமரா. இப்போ நான் இந்த இடத்துல எனக்கு வண்டிக்கு பக்கத்தில் ஏதாவது நின்றுச்சுன்னா எனக்கு தெரியாதுல்ல, அதை பார்க்குறதுக்கான கேமரா அது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். இது டைட்டாக இருக்கும், எட்டி தான் பிடிச்சி நான் க்ளோஸ் பண்ணணும் என்னோடய ஹைட்டுக்கு. இங்கே இருக்கிறத சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். வைப்பர் மோட்டர் இது வந்து இந்த ஸ்டேரிங்க்கு உண்டான மோட்டர்னு நினைக்கிறேன். பவர் ஸ்டேரிங் மோட்டர் என்னென்னு தெரியல எக்ஸாக்டாக. இங்கே சஸ்பென்ஷன் இருக்குது. இங்கே ஸ்டேரிங் இங்கே போகுதுங்க. ஸ்டேரிங் ஜாயிண்ட்டு இங்கே போயிட்டுருக்கு. அது என்னன்னு தெரில. அது ஏர் வரும். ஆனால் இதில் வந்து ஏர் வந்து இங்கே மெர்சிடிஸ் பென்ஸில் இங்கேருந்து ஏர் எடுக்கலாம் புது மாடலில். ஓகே, இது க்ளோஸ் பண்ணுவோம். இப்படி வச்சு சிம்பிளாக ஒரு அழுத்தினோம்னா க்ளோஸ் ஆகிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க இந்த சென்சார் வந்து முன்னாடி போகிற வண்டிங்களெல்லாம் ரோடு வந்து மேடு பள்ளமாக இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். என் வண்டி எப்படிறான்னா, இப்போ ஒரு 70-80 வந்து க்ரூஸ், அதாவது அந்த ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு போகிறது செட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சென்சாரு, அதுக்கப்புறம் இந்த கண்ணாடியில் இருக்குது பார்த்திங்களா, இந்த சென்சார்,
இந்த சென்சாரு, அதுக்கப்புறம் இந்த மேலே இருக்குது பார்த்திங்களா இந்த சென்சாரு, இது எல்லாம் என்னோடய ரோடோட சர்ஃபேஸ் எப்படி இருக்குதுன்னு அது மெஷர் பண்ணிக்கிட்டே வரும். நான் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக கீரை குறைக்கணுன்ற அவசியமே இல்லை, அதுவே வந்து வண்டியை ஆட்டோமேட்டிக்காக கீரை குறைச்சிடும். இப்போ இந்த கால்முதி ரெண்டையும் இழுத்து விட்டு அந்த வைப்பரை ஏறி நம்ம கண்ணாடி தொடச்சிக்கலாம், வைப்பர் போட்டு தொடச்சிக்கலாம். அது வந்து முன்னாடி இருக்கிற வியூ பார்க்குறக்கு, இந்த மூஞ்சிக்கு முன்னாடி என்ன இருக்குது கீழே என்ன இருக்குதுன்னு பார்க்குறக்கு. மேலே பாருங்கள் குளோப் ட்ரோட்டர் அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கும் சரியாக படிக்க தெரில. அதுக்கு மேலே 2 ஆண்டனா, ஷார்ப் ஃபின் ஆண்டனா, அந்த ரேடியோவுக்கு ஒரு ஆண்டனா. அதுக்கு மேலே வந்து எமர்ஜென்சி எக்ஸிட். அது வந்து ஏதாவது எமர்ஜென்சினா அந்த கண்ணாடியை ஓப்பன் பண்ணி நம்ம வெளியே போய்க்கலாம், அதுக்கான எக்ஸிட் அது. அந்த நெத்தியில் 2 லைட் இருக்குது பாருங்கள், மேலே ஹைட்டு எவ்வளோ, வண்டியோட ஹைட்டு எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த லைட்டு. ஓகேங்களா, ரொம்ப நேரம் பேசிட்டேன். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் இருக்குது, இங்கே 2 மிரர் இருக்குது. என்னடா இது எங்கே உரசிருக்கு, மரத்தில் நேற்று உரசிட்டு வந்துச்சு. ஓ அதானா இது, ஷிட். அப்புறம் இந்த கண்ணாடி வந்து இங்கே கீழே எங்கே இருக்கவங்கள பார்க்குறதுக்காக. இந்த வீல் போல்ட் வந்து 10 போல்ட்டு கொண்ட வீலு, இதோட சைஸு அதெல்லாம் நமக்கு தெரியாது. இது வந்து AdBlue, அந்த இது டீசல் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த புகை வராமல் தடுக்கிறதுக்கானது. இது வந்து டீசல் டேங்க்கு, வண்டியோட டேங்க்கு. இங்கே தான் வந்து AdBlue டேங்க் இருக்குது. AdBlue எப்போ ஃபில் பண்ணணுன்னா இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ஃபில் பண்ணணும் AdBlue. இது வந்து பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெய்லர் இணைக்கிறதுக்கான பகுதி. இங்கே 2 ஃபயர் எக்ஸ்டிங்யூசர் இருக்குது. இந்த ரெக்கை மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இந்த ரெக்கை மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து சும்மா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். இது இல்லாமல் இருந்தால் நம்ம வண்டி, நம்ம ஊர் வண்டி, இதோட இருந்தால் இது இந்த ஊர் வண்டி, அவ்வளோதான் வித்தியாசம். நம்ம ஊர் வண்டிகளில் இந்த ரெக்கை மாதிரி இருக்கிறதெல்லாம் அவ்வளோவா இருக்காது. ஓகே, இப்போ அந்த சைடு போவோம். டீசல் டேங்க்கில் இண்டிகேட்ரு, அங்கே இது வந்து ஹவுசிங் வீலு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏர் டேங்க் இருக்கா, இது மாதிரி 4 பலூன் இருக்குது இந்த இடத்துல. இந்த சைடு 2 பலூன், அந்த சைடு 2 பலூனு. இந்த லைட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வால்வோல இந்த லைட்டு தான். இந்த ஏரோ மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு செகண்ட் இருங்க, ஆன் பண்ணி காட்டுறேன். ரிமோட்டில் அந்த பட்டன் எங்கே பார்த்திங்கன்னா இந்த அம்புக்குறி மாதிரி இருக்கா, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நம்ம இண்டிகேட்டர் போட்டோன்னே அப்படியே ஒரு அம்புக்குறி மாதிரி போகும், அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடு கம்பார்ட்மெண்ட்டு டோரை திறந்து பார்ப்போம். ஐயோ, டோர் லாக்கில் இருக்காது, அன்லாக் பண்ணிடலாம். ஓகே, இந்த ரிமோட்டில் இன்னொரு ஃபங்க்ஷனை சொல்ல மறந்துட்டேன். ரிமோட்டை வந்து ஒரு தடவை அன்லாக் பண்ணுற பட்டன் அழுத்தினா டிரைவர் சைடு டோர் மட்டும் திறக்கும், இன்னொரு தடவை அன்லாக் பண்ணுற பட்டன் அழுத்தினா இந்த சைடு டோர் சேர்ந்து திறக்கும். ஓகேவா, இப்போ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா டோரில் வந்து டோரை திறந்து வச்சுருந்தா மற்றவங்களுக்கு தெரியணுன்றக்காக சிவப்பு இண்டிகேஷன் லைட்டு. இது வந்து படிக்கட்டு லைட்டு. இது வந்து ஒரு ஸ்டெப்ஸ் எங்கே இருக்குதுன்னு தெரியணுன்றக்காக லைட்டு. 1 2 3 4வது படிக்கட்டில் தான் நீங்கள் மேலே போவீங்க. இது ஒரு டோர் பாக்கெட்டு. இந்த டோர் பாக்கெட்லேயே வந்து ஸ்பீக்கர் இருக்குது. இங்கே வந்து லாக் பண்ணுற பட்டனு, அன்லாக் பண்ணுற பட்டனு, அப்புறம் மேலே போய் பார்ப்போம் பட்டன்ஸை பற்றி. இங்கே வந்து தான் இந்த சைடு கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணுறது. இந்த சைடு கம்பார்ட்மெண்ட்டை எப்போ ஓப்பன் பண்ணணுன்றான்னா இங்கே லிவர் இருக்குது பாருங்கள், இதை பிடிச்சி இழுக்கணும். இதை பிடிச்சி இழுத்தா இங்கே ஓப்பன் ஆகும். ஐயோ, தண்ணி பாட்டில் வெளியே வருதே. இதை ஓப்பன் பண்ணும்போது எப்பவும் கேர்ஃபுல்லாக தான் ஓப்பன் பண்ணணும். இந்த மாதிரி நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இங்கே இருக்கும் 2 சைடும். ஓகேங்களா, இதில் தான் நான் சில திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி தான் அந்த சைடும் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சீட்டில் இருக்க ஃபங்க்ஷன், டிரைவர் சீட்டுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அதே தான் அந்த சீட்டுக்கு இருக்கும். இந்த அழுத்தினா பேக் ரெஸ்ட்டு, அந்த முதுகு சாஞ்சிக்கிறது வந்து இதை அழுத்தினோன்னே முன்னமாக சாஞ்சிருச்சு, நீங்களே பார்த்தீங்க. அடுத்து வந்து இது வந்து இந்த முதுகு தண்டில் வந்து ஒரு பால் மாதிரி இருக்கும், இந்த இடுப்புக்கு மேலே ஒரு இது மாதிரி வரும். அது இல்லாமல் இந்த ஃபங்க்ஷன் வந்து எதுக்காகடான்னா இந்த சீட்டில் இந்த பகுதி இருக்குது பார்த்திங்களா, இந்த பகுதியை இப்படி மேலே நிமித்துறது தூக்குறது, இது 2 பட்டனும் அதுக்கு. இது வந்து சீட்டோட ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு, ஏற்றுறதுக்கு இறக்குறதுக்கு, எல்லாமே ஏர் ஃபங்க்ஷன் தான். ஏரில் தான் ஒர்க் ஆகும், சூப்பராக இருக்கும். இந்த டோர் எடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி. இதுக்கு வந்து இங்கே வந்து மெக்கானிசம் இருக்குது. இந்த லிவர், இதை இழுத்து இப்படி ஃபோல்டு பண்ணால் இது ஃபோல்ட் ஆகிடும்.
இப்போ நம்ம உள்ளே ஏறி போய் நம்ம இந்த கேபிள் இதெல்லாம் அக்சஸ் பண்ணலாம். அந்த சைடும் போகிறதுக்கும் அந்த சைடு டோரும் ஓப்பன் பண்ண முடியாது. இந்த சைடு ஒரு சைடு தான் ஓப்பன் பண்ண முடியும். இந்த மேலே இருக்குது பார்த்திங்களா ரெக்கை, அதை வந்து இந்த நட்டை லூஸ் பண்ணி மேலே தூக்கிக்கலாம், கீழே இறக்கிக்கலாம். நமக்கு எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அவ்வளோ ஹைட்டுக்கு. அப்புறம் இது வந்து பேட்ரி கட் ஆஃப் பண்ணுற சுவிட்சு. நமக்கு தேவையில்லைன்னா பேட்ரி தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த சைடு டோரில் பார்த்த மாதிரியே தான் எல்லா இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் ஃபங்க்ஷனு. இதையும் கொஞ்சம் பாருங்கள். இங்கே ஒரு ரிமோட் இருக்குது. இந்த ரிமோட் வந்து நம்ம ட்ரெய்லரை வந்து ஹைட் பண்ணுறது, டவுன் பண்ணுறது, நம்ம அந்த ஏர் பலூனை அது இது வந்து மேலமாக தூக்குறதுக்கு இந்த பட்டனு, கீழமாக இறக்குறதுக்கு இந்த பச்சை கலர் அழுத்தினோம்னா சமமாக மாறிடும். மீதி இருக்க ஃபங்க்ஷன்லாம் எனக்கு தெரியாது, நான் யூஸ் பண்ணதும் கிடையாது. இது மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். இது இங்கே ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இருக்குது சின்னதாக, அதே ஃபங்க்ஷன் தான். சீட்டில் இருக்க அதே ஃபங்க்ஷன் தான். இங்கே வந்து இது கொஞ்சம் இது ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கும். இது எதுக்குடாங்கன்னா இந்த சீட்டோட டாப் போர்ஷனில் இருக்குது பார்த்திங்களா, இதை மட்டும் தனியாக சாய்க்கிறதுக்காக இந்த ஃபங்க்ஷன். ஓகேங்களா. இதுதான் வந்து ஸ்டேரிங். இந்த பட்டனை காலால் முதிச்சா தான் இந்த ஸ்டேரிங் வந்து இந்த மேலே கீழே வர்றது டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு ஸ்பீக்கர் அப்படியே மேலே போகுமா. டு த வேர்ல்ட் ஆஃப் மார்க் ஆண்டனி மாதிரி வெல்கம் டு மை கேபின். இதுதான் வந்து இந்த கேபிள் டை வந்து எதுக்காகன்னு தெரிஞ்சால் யாராவது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நானும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் இதை வேணாண்டா எதுக்கடா முட்டா பய மாதிரி இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் எனக்கு இதை பற்றி ஒரு பாகிஸ்தானி நண்பர் சொல்லி கொடுத்தாரு. இது வந்து மிரர் ஹீட்டிங் ஃபங்க்ஷன். இப்போ இந்த மேலே இருக்கிற இந்த பீஸை ப்ரெஸ் பண்ணோம்னா பெரிய மிரரு, கீழே இருக்க இந்த பீஸை ப்ரெஸ் பண்ணோம்னா சின்ன மிரர். ஏன்னா இங்கெல்லாம் பனி பிரதேசம்ல, பனியில் வந்துட்டு மிரரில் வந்து பனி ஐஸ் படிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த இதை வந்து சாரி ஹீட் பண்ணுறதுக்கு இது வந்து டர்ன் பண்ணுறதுக்கு, இது நாளும் வந்து டர்ன் பண்ணுறதுக்கு நம்ம எந்த டைரெக்ஷனில் வேணுமோ அந்த டைரெக்ஷனில் மேலே கீழே சைடு லெஃப்ட் ரைட் எல்லாத்தையும் டர்ன் பண்ணிக்கலாம். இது வந்து கண்ணாடி ஏற்றுறது, கண்ணாடி இறக்குறது, இது வந்து லாக் பண்ணுறது, அன்லாக் பண்ணுறது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இது வந்து ட்ரெய்லரில் பின்னாடி அந்த ஜீப்புக்கிட்ட லைட் இருக்கும். இது ஒரு ஏசி வந்துட்டு. இதுக்கப்புறம் இங்கே வந்து ஹெட்லைட்டு, இது வந்து ஃபாக் லேம்ப், அந்த பனியில் போகிறதுன்னு சொன்னல அந்த லேம்ப்பு. இது வந்து எதுக்காகடான்னா இந்த டிஸ்பிளே எவ்வளோ பிரைட்னஸில் வேணும் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இது. இதில் வந்து ஹெட்லைட்டு, இது ஃபஸ்ட்டு வந்து ஆட்டோமேட்டிக்கில் தான் இருக்கும். இது வந்து ஏல வச்சா ஆட்டோமேட்டிக்காக எரியும். நம்ம டனலுக்குள்ளே போனால் ஆட்டோமேட்டிக்காக எரியும். இது வந்து அந்த சிட் லைட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, டே டைம் ரன்னிங் லைட்டுன்னு டெக்னிக்கலாக சொல்லலாம். சிட் லைட் மட்டும் எரியறது. இதில் வச்சிட்டோம்னா ஃபுல்லாக பிரைட்டில் எப்படின்னு தெரியல, இது என்னன்னு தெரில, என்ன ஃபங்க்ஷன்னு எனக்கும் தெரில. நான் எப்போவுமே ஆட்டோமேட்டிக்கில் போட்டு தான் ஓட்டிக்கிட்டு இருப்பேன். ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் லைட் இருக்குது. இது வந்து ஸ்மோக் சென்சார். நம்ம வந்து வண்டிக்குள்ளே புகை வந்தால் அலாரம் அடிக்கும், அந்த மாதிரி ஒரு சென்சார். நம்ம ஸ்மோக் பண்ணோம்னா இது அலாரம் அடிக்குமா என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இது தீ பிடிச்சா அந்த அலாரம் அடிக்கிறது தான். இதெல்லாம் இந்த பட்டன்லாம் வந்து ஒரு ஃபிங்கரை வச்சு டச் பண்ணால் அந்த பட்டனில் லைட் எரியும். அப்படி இல்லைன்னா இங்கிட்ட வந்து நம்ம டேக்கோ. ஓகேங்களா. இதில் வந்து 2-3 பட்டன் இருக்குது. இப்போ இதை வச்சுட்டிங்கன்னா அங்கங்கே இந்த ரெட் கலராக அப்படி எரியும். ரெட்டாக அப்படி சின்ன சின்னதாக அங்கங்கே கீழே நிறைய இடத்துல அந்த மாதிரி சின்ன சின்னதாக எரியும். அடுத்து ஒரு தடவை செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு சில லைட் ஆன் ஆகும், இந்த மாதிரி ஒரு சில லைட். அடுத்து ஒரு தடவை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த டாப்பில் இருந்து எல்லாமே இப்படி ஆன் ஆகும். இது வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸு. இங்கே ஏதாச்சும் ஒன்று கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். வண்டியோட ரெக்கார்டு, கேமராவோட டிவிடி ரெக்கார்டரு, அந்த இதெல்லாம் இங்கே இருக்குது. இது வந்து டாக்குமெண்ட் வச்சுக்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன். என்னோடய பேகு, என்னோடய சிஎம்ஆர், ட்ரெய்லர் எக்ஸ்பிள் பேப்பர் அதெல்லாம் வச்சுருக்கேன். இது வந்து நம்ம தூக்கி எடுத்து விட்டுக்கலாம். இதை இப்படி எடுத்து விட்டு இதையும் இப்படி எடுத்து விட்டா இது வந்து சன்ரூஃப் மாதிரி இருக்கும். இது எமர்ஜென்சி யூஸ் ஒன்லி. இப்படி இழுத்தோம்னா இது ஓப்பன் ஆகும். இந்த ஹேண்டில் இப்படி இழுத்தோம்னா இது ஓப்பன் ஆகும். தேவையில்லைன்னா இப்படி லாக் பண்ணிடணும். அப்புறம் நம்ம திரும்பி இதை இப்படி இழுத்து விட்டுக்கலாம். ஓகேவா. இப்படி இழுத்து விட்டு லாக் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி தான் இதுவும். இதுதான் எம்டியாக இருக்குது. இது வந்துட்டு ஒரு ஸ்டோரேஜ். இங்கே ஸ்நாக்ஸ் வச்சுருக்கேன், அப்புறம் முட்டை வச்சுருக்கேன், துணி வச்சுப்பேன். அப்புறம் இங்கே வந்து ஒரு டோர் பாக்கெட் இருக்குது. இதில் பேகு, அம்பர்லா, சரி ஒரு கொடை, இது அந்த மாதிரிலாம் எல்லாமே இருக்குது. இங்கே ஒரு ரீடிங் லேம்ப் இருக்குது. யாருக்கிடான்னா இந்த மேலே படுத்துக்கிற இந்த பர்த்தில் படுத்துக்கிறவங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்டு. ஓகேவா. இந்த பெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் லைட் இருக்குது. இங்கே இருக்க ஸ்பீக்கர் வந்து டம்மி. வால்வோவில் 3 வகையான கேபின் இருக்குது. அந்த 3 வகையான கேபினில் ஒரு கேபினில் மட்டும் இங்கே ஸ்பீக்கர் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கேயும் கூட ஸ்பீக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஆனால் அது ஸ்பீக்கராக என்னன்னு எனக்கு தெரியல. ஓகேவா. அதுக்கப்புறம் இங்கே பெட்டில் படுத்துக்கிட்டே நம்ம லைட் ஆன் பண்ணுறது, ரேடியோவில் சவுண்டு குறைக்கிறது, டெம்பரேச்சர் நம்ம எவ்வளோ டெம்பரேச்சர் வேணுமோ அதை செட் பண்ணிக்கிறது, ஹீட்ரு போட்ட அந்த மாதிரி. இது வந்து
அதுவும் ஒரு ஸ்பீக்கரு, அங்கேயும் லைட்டு. அதுக்கப்புறம் இங்கே வந்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்டோரேஜ். இதற்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நான் பர்ஸ் வச்சுருக்கேன், வாலெட் இங்கே வச்சுருக்கேன். இங்கே ஒரு சார்ஜிங் போர்ட் ஓகேங்களா. இங்கே ஒரு தண்ணி பாட்டில் வைக்கிற இடம் இருக்குது. ஓகேவா. மெயினான விஷயம் இந்த ஸ்க்ரீனு, இதை சொல்ல மறந்துட்டேனே. இந்த ஸ்க்ரீன் நம்ம எல்லா ஐரோப்பிய நாட்டு வண்டிகள்லேயும் இருக்குல்ல ஸ்க்ரீன், இந்த ஸ்க்ரீன் நம்ம ப்ரைவசிக்காக போட்டுக்கிறது. அது இல்லாமல் இது வந்து சூரிய ஒளி நம்ம மேலே அடிக்கக்கூடாதுன்றக்காக இது சன்வைசர்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் முன்னாடியும் அந்த சன்வைசர் வந்து இருக்குது. இந்த அளவுக்கு தான் வரும் இந்த முன்னாடி இருக்க அந்த சன்வைசர். இது என்னோடய வண்டியில் ஃபால்ட்டு போல் நிற்க மாட்டேங்குது. இது எப்போ ரிலீஸ் பண்ணுண்டானா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ரிலீஸ் ஆகிடும். ஓகே, இப்போ இந்த கண்ட்ரோல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம இங்கிட்டு வருவோம். இப்போ ஸ்டியரிங், இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம இப்படி அழுத்தினோம்னா ஸ்டியரிங் இப்படி உள்ள வெளியே, இதெல்லாம் என்னோடய பழைய வண்டியில் பண்ண முடியாது. ஒன்லி இப்படி தான் பண்ண முடியும், இந்த மாதிரி தான் பண்ண முடியும். இப்படி உள்ள வெளியெல்லாம் எடுக்க முடியாது. இப்படி வந்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது, இது வந்து மியூசிக் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இது வந்து இந்த பட்டன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க, இதை பற்றி நான் தனி வீடியோவாகவே போடுறேன், உள்ளே இருக்க கண்ட்ரோல்லாம். ஏன்னா இதுவே ரொம்ப பெரிய வீடியோவாக மாறிடுச்சு.